ஸ்தோத்திரம். ஈசாக்கு பயபக்திக்குரியவன். கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அவனுடைய எல்லா காரியங்களுக்கும் அவன் பயபக்திக்குரியவனாயிருக்கிறான். கர்த்தர் மேல் அவன் பிரியமுள்ளவனாய் ஆபிரகாமுக்கு கீழ்ப்படிந்து அவனோடு கூட ஆண்டவரை எப்பொழுதும் பயபக்தியோடு தொழுது கொள்கிறவனாய் ஈசாக்கு இருப்பதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஈசாக்கு அவனை பலியிட கொண்டு செல்லும் பொழுது கூட அதை பற்றி எதையும் கேட்காதபடி தன்னுடைய அப்பா கொண்டு போகிற இடத்துக்கும் அவரோடு கூட கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாய் வேத வசனங்களை நிறைவேற்றுகிற பிள்ளையாய் ஈசாக்கு பயபக்திக்குரியவனாய் எப்பொழுதும் இருக்கிறதை நாம் வேதம் முழுவதும் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஈசாக்கை போல நாம் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். அவருடைய வருகை மட்டும் நாம் இப்படியா ஈசாக்கை போல பயபக்திக்குரியவர்களாயிருந்து தகுதியுள்ளவர்களாயிருந்து அவருக்காக காத்திருப்போம். ஆமேன்.